அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உலக அளவில் 3ல் 1 நபருக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 2015-16 வாக்கில் இந்தியாவில் 15லேருந்து 17% இருந்த ரத்த அழுத்தத்தினுடைய ரேஷியோ இப்போது 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுவே இதய சம்பந்தமான நோய்களுக்கும் பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னதான் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் கூட உணவின் மூலமாக எப்படி இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பூண்டு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பால் நம்ம ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறோம். சுக்கு, பனங்கற்கண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒன்றா வேக வைக்க போகிறோம். இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு 200 ml பாலை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 12 பூண்டு இருக்குது. இதை நம்ம இப்போது இந்த பாலோட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். பூண்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ நல்லா பூண்டு பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பூண்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா பூண்டு வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சுக்குத்தூள் செரிமான கோளாறுகளை சரி செய்யும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வெந்திருக்கும். ஆனால் கொஞ்சமாக அதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பால் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடியில் நமக்கு பூண்டு இருக்கும். அந்த பூண்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை இப்போ பூண்டு பாலோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பூண்டு பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பால் ரெகுலராக நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உமிழ்நீரோட சுரக்கும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். இது நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய வேசோ டைலேஷன் எஃபெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தீலியத்தில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரீஷனையும் இது அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்த குழாய்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகும்போது தான் நமக்கு பிபியோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறதையும் இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இது ஏசிஇ இன்ஹிபிட்டார் எஃபெக்ட் இதில் இருக்குது. அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவீன மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது அது எல்லாமே ஏசிஇ இன்ஹிபிட்டார் எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் இந்த பூண்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வறிக்கைகள்லாம் நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ரெகுலராக இந்த பூண்டு பால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பூண்டை பாலில் வேக வைக்கிறதுனால அது நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்காது. கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கிறோம். சுக்குக்கு மிஞ்சி மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது செரிமான கோளாறுகளை சரி செய்கிறதுனால. ஏன்னா பிபியினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முதல் பிரச்சனையாக செரிமான கோளாறுகள் தான் வரும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வயிற்றில் அமிலத்தோட அளவு அதிகமாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக செரிமான கோளாறுகள் உண்டாகும். ஸோ சுக்கு சேர்க்கும் போது அந்த செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மிளகு பூண்டு, சுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு சின்ன காரத்தன்மையும் நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது. கூடவே பனங்கற்கண்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க பனங்கற்கண்டு தேவையில்லை. வெறுமனே நம்ம இந்த மிளகு அதே மாதிரி சுக்கு சேர்ந்து பூண்டு பால் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது
பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடவே சேர்த்து இந்த பூண்டு பாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை, அதிகமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பூண்டு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.